ஆகவே மாதம் மாதம் வாக்குத்தத்தம் என்று அல்ல, அத்தனை வாக்குத்தத்தத்துக்கும் உரியவர்கள் நாம். ஆனால் ஆலோசனையாய் சில காரியங்களை கொடுத்து வாக்குத்தத்தங்களை நினைப்பூட்டுவது மாத துவக்கத்தில் தேவ மனிதர்கள் செய்கிற ஒன்று. அதே போல் நம்முடைய ஊழியத்திலும் இன்றைக்கு உங்களுக்கு நினைப்பூட்டும்படி வாக்குத்தத்தத்தை நினைப்பூட்டுகிறார். சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும், அது தேவன் செய்து முடிப்பார் என்பதற்காக சில ஆலோசனைகள் இதை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறோம். யூடியூப்பில் நேரலையில் இனி பார்க்க போகிற தேவ பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தையை கொடுக்கிறேன். சார், கர்த்தர் இன்றைக்கு எனக்கு இந்த நாளில் கொடுக்கும்படி ஆலோசனை கொடுக்கும்படி சொன்ன காரியம், கர்த்தருடைய பிள்ளைகள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. என்ன இதெல்லாம் ஒரு வார்த்தையா? அதான் வார்த்தை. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணிட்டு தானே இருக்கேன், ஜெபம் பண்ணிட்டு தானே இருக்கேன். ஆண்டவர் சொல்றார் ஜெபம் பண்ணு. அதனால் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் எப்போ என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். அந்த நேரத்தில் நீங்கள் ஜெபத்தை விட்டீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களை விட்டு போய்விடும். ஏன் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க சொல்றார்? ஏன் அனுதினமும் ஜெபிக்க சொல்றார்? நீங்கள் தேவ சமூகத்தில் இருந்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது தான். அப்போ 24 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டே இருக்கணுமா? அப்படியே இல்லை. உங்கள் காரியங்களுக்காக ஜெபிங்கள், ஆண்டவரத்தை ஜெபிங்க. ஆண்டவரே இன்றைக்கு இது நடக்கும் நினைச்சேன், நடக்கலை, பரவாயில்ல, அடுத்த நாள் கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே இந்த காரியத்துக்கு நான் ஜெபிக்க அன்னைக்கு வரல, அடுத்த நாள் ஜெபிங்க, தவறில்லை. ஜெபிக்கிறதினால் நீங்கள் உறவை புதுப்பித்துக் கொள்ளுகிறீர்கள். சிலர் ஜெபம்னா கசப்பு மருந்து மாதிரி, என்னதையா ஜோபம் ஜோபம் ஜெபம். எங்க நல்ல சிநேகிக்கிற மனவன் மனைவி 2 பேரும் பேசிக்கொள்வாங்கள மாட்டாங்களா? நல்ல சிநேகிக்கிற தாய் தகப்பன் பிள்ளைகளோடு பேசிக்கொள்வார்களா மாட்டார்களா? என் பிள்ளை போன மாதம் 10ஆம் தேதி பேசினான், ஆனால் என் மேலே உயிராக இருக்கான் பார்த்துக்கிடுங்க. இனி அடுத்த மாதம் 10ஆம் தேதி தான் பேசுவான். அவள் எதுவும் காரியம்னா என்கிட்ட வந்து நிற்பா. சில சொல்லுவாங்க பத்திரிக்கையில், சில வீடுகளில் சில அப்பா அம்மா சில பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க, என் பிள்ளை பயங்கரமான ஆளு பிரதர், என்ன காரியம்னா போதும் வந்து அப்பாண்டு வருவா, மற்ற நேரம் திரும்பியே பார்க்க மாட்டான். இப்படித்தான் அவரு நம்மளை சொல்கிற மாதிரி ஆயிடக்கூட. காரியம்னா மட்டும் ஆண்டவரே ஆண்டவரே இல்லை. அனுதினமும் ஜெபிப்பது, சொல்லுங்க, அனுதினமும் ஜெபிப்பது அவரோடு நமக்கு இருக்கும் நல்ல உறவு. சொல்லுங்க, அனுதினமும் ஜெபிப்பது அவரோடு எனக்கு இருக்கும் நல்ல உறவு. இந்த உறவுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஜெபிக்கிறதுல தவறில்லை. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். அது என்ன சோர்ந்து போகாமல்? ஒரு காரியத்தை தேவனிடத்தில் வைத்திருக்கிறோம், நடக்குமா நடக்காதான்னு தெரியல, நடக்கலைன்னு நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. ஒரு காரியத்தை அவரிடத்துல சொல்லிட்டு அவர் செய்வன் வாக்கு பண்ணியிருக்கிறாரா இல்லையா? இயேசு சொல்லியிருக்கிறார் மத்தேயு 21:22, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளெல்லாம் கேட்பீர்களோ சொல்லியிருக்கிறாரா இல்லையா? என் நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரா இல்லையா? அப்போ அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் என்றால் அவர் செய்வார். அப்போ நம்ம ஜெபத்தை அவரிடத்துல ஏறெடுத்து விட்டால் அவர் செய்வார். நாம் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம், அவர் கண்டு காணாமல் இருக்கிறார் இல்லை. அதற்கு ஒரு காலம் வைத்திருப்பார், ஒரு நேரம் வைத்திருப்பார். எப்படி 13 வயசு பையன் பைக் கேட்டால் வாங்கி கொடுக்குறோம், வாங்கி கொடுக்கக்கூடாது. 18 வயசு தான் கொடுக்கணும்னு கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டிருக்குல்ல. அப்போ அதுக்கு ஒரு காலம் இருக்குது. திருமணத்துக்கு ஏன் ஒரு வயது வைத்திருக்குது? 12 வயசு 11 வயசுல பிள்ளைங்க பெரிய பிள்ளை ஆயிட்டுன்னு கட்டி கொடுத்த காலங்களும் உண்டு. ஏன் ஒரு காலம் வைத்திருக்கிறார்கள்? அது நல்லது, அது நல்லது. அதே போல் ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை செய்வதற்கு காலம் வைத்திருப்பார். அந்த காலத்துக்கு நிறைய நடத்துகிறார். அவர் சொன்னவர், வாக்கு பண்ணினவர் செய்யாமல் இருக்க மாட்டார், கட்டாயம் செய்வார். அப்போ நாம் செய்ய வேண்டியது சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். ஏனென்றால் அவர் கேட்டால் கொடுக்கிற தேவன். வேதத்தில் அவரை குறித்து நிறைய காரியங்களை பார்க்க முடியும். அவர் தெரிந்து கொள்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு நாள் தொய்வை ஏற்படுத்தவே மாட்டார். ஒரு வசனம் கூட உண்டு, மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்தீங்க. நான் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கொஞ்சம் எடுத்து வாசிக்க பார்க்கலாம். அவர் நியாயத்துக்கு ஜெயங்கடக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கெறிகிற தீயை அணைக்காமலும் இருப்பார், நியாயத்துக்கு ஜெயங்கடைக்கும் வரைக்கும் அப்படின்ட்டார். அப்போ அவரிடத்துல ஒரு மனிதன் போய் நின்றுட்டாங்க, அவரிடத்துல போயிட்டாங்கன்னா அவர் அந்த மனிதனுக்கு நிச்சயமாய் செய்து முடிப்பார். ஒருவேளை அந்த தருணத்தில் அந்த நன்மை கிடைக்காமல் போகிற மாதிரி இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்ளும் வரை அவர் ஓய மாட்டார். அதான் சொல்ல, நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கும் வரையும். நெறிந்த நாணல் பார்த்துருக்கீங்களா? இந்த சாக்கடை மாதிரி இருக்கிற சில தண்ணி இருக்கிற இடத்துல ஓங்கி வளரும், அழகாக இருக்கும். அதை தான் இந்த கோரப்பாய், இந்த பாய்க்காக யூஸ் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா?
நாணல் புல்லை தான் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இன்னைக்கு தலைமுறைக்கு தெரியாது. அதைத்தான் பாய் பின்னுவதற்கு யூஸ் பண்ணுவாங்க காய போட்டு. அந்த நாணல் ஒடிந்து போய்விட்டால் பலன் இல்லை. அது ஒடிஞ்சிட்டுனா எதுக்காக பலன் உண்டா? அதை எடுத்து அப்படி பக்குவமாய் காய வைத்து அதை பின்னுகிறதை பார்க்கிறோம். அப்போ வேதம் சொல்லுகிறது நெறிந்த நாணலை கூட நெறிய விட மாட்டாராம். என்ன, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மற்றவர்கள் பார்வையில் அவ்வளவுதாயா, என்னையா நீ கடவுள்னு தேடி ஒன்றும் நடக்க போகிறதில்ல, நீலாம் நீ ஆண்டவரை தேடுறதுனால ஜெபிக்கிறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. பாரு டாக்டரே சொல்லிட்டேன், இங்கே பாரு அவங்களே சொல்லிட்டேன், இங்கே பாரு இப்போ கண்ணுக்கு மேலே இப்படியே நடக்கு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இந்த காரியத்தை கொண்டு ஒரு மனுஷன் வச்சுட்டான்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கையை உயிர்ப்பித்து ஆசீர்வாதத்தை கொடுக்க தேவன் அவரால் முடியும். வேதம் சொல்லுகிறது, இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ, குழந்தையே பிறக்காதியா அப்படின்னு டாக்டரே சொல்லட்டும். அல்லேலூயா. இன்னைக்கு 25 வயசுல குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிடுறாங்க, 30 வயசுல குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனா பிராண உற்பத்தி காலம் என்று உண்டு வசனம் சொல்லு. வசனத்தில் ஒரு முறை எலிசா சொல்லுவா தெரியுமா, பிராண உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை, பிராண உற்பத்தி காலம் என்றால் குழந்தை பெற்றெடுக்கிற ஒரு பருவம். அது ஒரு ஸ்திரீக்கு குழந்தை பெற்றெடுக்கிற ஒரு பருவம். அந்த பருவம், அந்த உற்பத்தி கால திட்டத்தில் அவர் குழந்தையை பெற்றுத்தாகணும். அதைத்தான் அப்படி அவர் சொல்லுவார். அப்போ இந்த டைம்லயே மருத்துவம் சொல்லுது முடியாது, கற்பம் செத்து போச்சு, குழந்தை பிறக்காதும்பாங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் இப்படியெல்லாம் பின்னால் சொல்லுவான்னு தெரிஞ்சுதான் கற்பத்தை சாகவே வச்சாரு. சாராக்கு 90 வயசு வரை கொண்டு போய், சாராக்கு பிள்ளை பிறந்தது பிராண உற்பத்தி காலம் அல்ல. அப்படி என்றால் பிள்ளை பெற்றெடுக்கிற பருவம் அவளுக்கு முடிந்து போய்விட்டதையா. அல்லேலூயா. அந்த பருவத்திலேயே கற்பத்தில ஜீவனை கொடுத்து என் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார் என்று சொன்னால், ஐயா இன்னும் நமக்கு எவ்வளவு காலங்கள் இருக்கிறது, நம் வாழ்க்கை பயணம் இன்னும் எவ்வளவோ நாட்கள் இருக்கிறது, இப்போதே நம் சோர்ந்து போனால் எப்படி? எதற்கு ஆண்டவர் ஆபிரகாமையெல்லாம் குறித்து நமக்கு வச்சிருக்கிறார்? ஒரு அருமையான மகளிடத்தில் நான் அவங்க தாய் ஜெபிக்கும்படி கூப்பிட்டதுனால போய் பேசினேன். 4 வருஷம் குழந்தை இல்லை. அந்த அம்மா கோபம், வாலிப வயசில் கர்த்தருக்கா என்னை வைராக்கியம் பாராட்டி வாழ்ந்தவள் தானே, எனக்கு 4 வருஷமாக குழந்தை தெரியல, ஏசுநாதரே வேண்டான்ட்டா. நான் சொன்னேன், அம்மா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 100 வயசில் 90 வயசில் சாராக்கு பிள்ளை கொடுக்கலையே, ஆபிரகாமு 100 வயசாகும்போது பிள்ளை பெற்றெடுக்கலையான்னு சொன்னதுக்கு அவளுக்கு வந்த கோபம் என்ன தெரியுமா, ஆபிரகாம் மாதிரி 100 வயசு வரலாம் என்னால் காத்திருக்க முடியாது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போது நாம் எதிர்பார்க்கிற நன்மை ஒருவேளை கிடைக்கவில்லை என்றால் சோர்ந்து விடுகிறோம். ஆனால் சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள், தேவன் நன்மை செய்வார். அந்த மகா ஜெபிக்கிறத விட்டுட்டா அந்த மகளின் தாயார் ஜெபித்தார்கள் தன் பிள்ளைக்காக. ஆகவே தான் கர்த்தர் அந்த தாயாரின் ஜெபத்தை கேட்டு என்னங்க அழைச்சிட்டு போனார். நான் ஜெபிப்போமான்னு சொல்லும்போது அந்த மகளுக்கு ஜெபிக்கிறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை. அவள் கண்ணை கூட மூடலை, கையை கட்டிட்டு தரையை பார்த்து தண்ணினான். ஆனால் தாயாருடைய ஜெபம் என்னை அழைத்து கொண்டு போனது. நான் வாக்கு பண்ணினேன் ஆண்டவருடைய நாமத்தில், அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் ஒரு புத்திரனை சுமப்பாய் சொன்னது போல அடுத்த 10வது மாதத்திலே அழகான ஆண் மகனை பெற்றெடுத்தார். சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள். ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லியிருப்பார் என்றால் அவர் நிச்சயமாய் செய்வார். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் வராது. அப்ப நெறிந்து போயிட்டு முடிந்து போயிட்டு என்று சொன்னாலும் இந்த வாழ்க்கையை உயிர்ப்பிக்க கூடியவர். மங்கேறிற திரினா என்ன? சிமிழ் விளக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா சிமிழ் விளக்கு? கொஞ்ச நாள்ல மெழுகு திரி என்னன்னு தெரியாம போயிடும். அல்லேலூயா. சிமிழ் விளக்குங்கிறது மேலே ஒரு கண்ணாடி குடுவம் மாதிரி இருக்கும், கீழே அழகாக ஒரு டப்பா பாட்டில் ஒரு தகரத்தில் ஒரு பாட்டில் வரும், அதில் மண்ணெண்ணெய் ஊற்றி வச்சுருப்பாங்க. அதில் பட்டையாக திரி இருக்கும். அந்த திரி அப்படியே ஏற்றணும். உள்ள மண்ணெண்ணெய் இருக்க வயசான பாட்டிமார் வீட்டில் உட்காந்துருப்பாங்க, பெரியவங்க உட்காந்துருப்பாங்க. திரி அணைய போகுதுன்னா ஏப்பிலங்க வா, அந்த திரியை கொஞ்சம் ஏற்றி விடு அப்படிம்பாங்க. அந்த மெல்ல திருக்கு அப்படிம்பா, லேசாக திருக்கி விட்டோன்னா திரி மேலே வரும். மண்ணெண்ணெய் இருக்கு மட்டும் அது எரிந்து கொண்டு இருக்கும். ஆனால் மண்ணெண்ணெய் இல்லைன்னா பாட்டியம்மாவுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் போய் பேத்தி உட்காந்து திருக்கு. அது எதுக்கு இப்பெல்லாம் போட்டு திருக்கிட்டு இருக்க, அமர்த்தி போடு. என்ன போடு? அமர்த்தி போடு, அதில் என்ன இல்லை. இதே போலத்தான் சில நேரங்கள் அமர்த்தி போட வேண்டிய வாழ்க்கை, அடக்கம் பண்ண வேண்டிய வாழ்க்கை, முடிந்து போன வாழ்க்கை, அவ்வளவுதான். என்ன ஜோமனி பார்த்தாச்சு, ஒன்று நடக்கல, ஜெபித்து கொண்டே இருங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள். அவர் மங்கேறிய திரியை அணையாமலும் இருப்பாரா? அந்த உலகத்தில் மனிதர்களால் செய்ய முடியாத காரியம். நம்மளாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நான் அடிக்கடி நம்ம மீட்டிங்கில் சொல்கிறது உண்டு,
கிறிஸ்துவம் ஏன் செத்து போகுதுன்னா, எனக்கு ஒரு ஊழியக்காரனை நன்கு பிடிக்கும், அந்த ஊழியக்காரர் ஜெபித்தால் அற்புதம் நடக்கும்னு ஒரு மைண்ட் செட் ஆகிட்டுன்னு வச்சுங்களேன், இயேசுவை அவருக்கு மேலே கொண்டே போக மாட்டேங்க. இன்னைக்கு தான் இன்னைக்கு கிறிஸ்துவத்தில் நடக்கிற பெரிய தவறு என்ன தெரியுமா? எனக்கு மோகன் சிலாசரஸ் அண்ணனை பிடிக்கும்னா, மோகன் சிலாசரஸ் அண்ணன் லெவலுக்கு தான் அற்புதம். அதுக்கு மேலே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார்ன்னு நான் யாரா என்கிட்ட பேசிட்டா, அண்ணனோட பெரிய ஆளான்றோம். யாரோட சொல்லுங்க. எனக்கு பால் அண்ணனை பிடிக்கும் அப்படின்னா அவர் லெவலுக்கு தான் அற்புதத்தை எதிர்பார்ப்பேன். அதை மீறி பால்தேனர் என்பதை சொன்னதுனால நீங்க நினைக்காங்க பிரதர், கர்த்தரால கூடுன்னா அவரை விட நீ பெரிய ஆளா அப்படிம்பாங்க. பத்திரிக்கையில கேட்டிருக்கீங்களா இல்லையா? ஏண்ட சொல்லியிருக்காங்க யார்? அல்லேலூயா. நான் போய் விசுவாசமாய் சில அறிக்கையிடுவேன், சில வார்த்தைகளை சொல்லுவேன். இல்லை சிஸ்டர் பயப்படாதீங்க, மாந்திரிகமாவது மண்ணாங்காட்டி அது மயரை கூட என்ன பண்ண முடியாது, பிடுங்க முடியாதுமே. உடனே கோவம் வந்துடும். ஒரு ஊழியக்காரன் பெயரை சொல்லி ஏண்ட சொல்லுவான், அவர் வயசு இருக்குமா அவன் ஊழிய சர்வீஸும்பாங்க. ஆனால் மயரை கூட பிடிக்க முடியாதுன்னு வார்த்தையை நான் சொல்லலை, ஏசுனார் சொன்னார். யார் சொன்னா சொல்லுங்க, படிச்சிருக்கீங்களா இல்லையா? லூக்கா 21:17-18 என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் தலை மயிரில் மயிர்னா கெட்ட வார்த்தை கிடையாது, தலை மயிரை கூட ஒன்றும் செய்ய முடியாது, பிட்டிங்க ஏரியா மயிரை கூட ஒன்றும் முடியாது, படா அப்படின்ட்டு போகணும். அல்லேலூயா. அதை சொன்னால் ஏண்ட ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அண்ணனுடைய ஊழிய சர்வீஸ் இருக்குமா அவன் வயசுன்றான். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஊழியக்காரன் லெவலுக்கு தான் இயேசு. ஐயா ரேனாட் போகே, பில்லிகிராம், டிஎல் ஆஸ்போன், டிஎல் மோடி, உலக பிரசித்தி பெற்ற தேவ மனுஷர்கள், உலகத்தை கலக்கினவர்கள் எல்லாரும் செத்து விட்டாங்க. ஆனால் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் இன்றைக்கு பிரபலமாக இருக்கிற ஊழியர்களும் ஒரு நாள் மரித்து போய் விடுவார்கள் ஐயா. ஆனால் இயேசு என்றென்றைக்கும் உயிரோடு கையை தட்டி ஆமென் சொல்லுவாங்க. அதனால தான் யாராவது ஒருவர் உங்கள் வாழ்க்கையை ஜட்ஜ்மெண்ட் பண்ணா அவ்வளவுதான் இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, மங்கேறிய திரிய போல அணைச்சு போடு, தலையெழுத்து சொன்னா ஏற்றுக்கொள்ளாதே, ஜபித்தால் ஜபித்து கொண்டே இரு, ஜபம் கேட்கப்படும், ஜபத்துக்கு பதில் ஒரு நாள் வரும். ஆமென். அதான் நம்ம ஃபோக்கஸ், அதான் வைக்கணும். ஜபிச்சுட்டு என்ன ஜபங்க என்னத்தான் ஜபம் ஜோமணி பாருங்களேன், அற்புதம் நடக்கா இல்லையா? என் வீட்டிலே நான் சாட்சி சொல்ல முடியும். என் தம்பி ஞானதாசுங்க வரலையோ, என் வீடே கிறிஸ்துவ குடும்பம் தான், ஆனால் கொடியதான நரகம் மாதிரி இருந்தது என் வீடு. அடங்காத துஷ்ட மனிதர்கள் தான் நாங்கள் எல்லாம். எங்கேயோ சென்னையில் வேலை பார்த்தவன் ரட்சிக்கப்பட்டு வேலையை விட்டு வந்துட்டான். 24 மணி நேரம் ஜோம்னிட்டே கிடப்பான், எப்போ பார்த்தாலும் ஜபம் ஜபம் ஜபம், லூசு மாதிரி கடந்து கத்திட்டு கிடக்கானே நானே சொன்னது உண்டு. அப்போது அந்த ஜபத்தை தேவ சமூகத்தில் அவன் வைராக்கியமாக எடுத்த போது அதை பரியாசம் பண்ணினவன் நான். அவன் சொன்னா, என் மனைவியை பார்த்து, ஒரு நாள் இதே பட்டணத்தில் வேத புஸ்தகத்தை தூக்கி கொண்டு தெருவாய் நடக்க வைப்பார். நான் அவங்க நடக்க லூசுண்டு போனேன், ஆனால் ஜபம் வெற்றியை கொண்டு வந்தது, ஜபம் இருதயத்தை திருப்பியது. அல்லேலூயா. அதுக்காக 24 மணி நேரம் அடைச்சிட்டே ஜபிச்சு நடக்காதீங்க. சைக்காலஜிஸ்ட் கொண்டு மெண்டல் ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்த்துருவாங்க. அல்லையா, அப்படி சிலர் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது, ஜெபிக்கணும். ஆனால் ஜெபிக்காமல் எதுவுமே நடக்காது. கற்றுக் கொடுத்துருக்கிறார் இயேசு, ஜெபியுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபம் பண்ணுங்க. அப்போ அப்படியாய் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், இந்த மாதம் துவக்கத்தில் நாளை தினத்தில் சொல்கிறேன், ஜெபித்து கொண்டே இருங்க. உங்கள் காரியங்கள் குறிக்கப்பட்ட நேரத்தில் சரியாய் நிறைவேறும். ஒரு சம்பவத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். ஆண்டவர் இங்கு ஒரு காரியத்தை சொல்லார் பாருங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பக்கம் 110. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உண்மையை சொன்னார். இயேசு கிறிஸ்து சொன்ன ஆலோசனை பிலிப்பு சொன்னதல்ல, பவுல் சொன்னதல்ல, மத்தேயு சொன்னதில்லை. யார் சொன்னது? சிலர் சொல்லுவாங்க ஜோமனன்னு அவசியம் இல்லை பிரதர், தவறு, ஜெபிச்சே ஆகணும். ஜெபம்தான் விசுவாசத்தில் வளர வைக்கும், ஜெபம்தான் பரிசுத்த ஆவியானவரை செயல்பட வைக்கும். ஏன்னா பரிசுத்தானவர் உள்ளே எதுக்கு இருக்கார் தெரியுமா? நம்முடைய விண்ணப்பத்தை ஆம் ஆமேன்னு சொல்லுவார். என்ன சொல்லுவார் சொல்லுங்க? விசுவாச அறிக்கை என்று ஒன்று உண்டு. விசுவாச அறிக்கை இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. விசுவாசம் அறிக்கை பண்ணுறதுக்கு ஜெபம் தான் நமக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். இந்த உலகத்தில் பொல்லாத பிசாசு எவர்களை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே
ஜெபிக்கிற பிள்ளைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சோர்ந்து போகாமல் எப்பொழுது ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உண்மையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமாய் இருந்தான். ஒரு ஆண்டவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு பட்டணத்தை நியாயம் விசாரிக்கிற மனுஷனை பற்றி சொல்றார். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கே மூலம் பயப்பட மாட்டான். அப்படின்னா அவன் மனுஷனை மதிப்பானாம், மதிக்கிறது. அந்த பட்டணத்திலே ஒரு விதவியும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு காலம் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. நல்லா கவனிங்க, மனுஷனை மதிக்காத ஒரு மனுஷனிடத்தில், மனிதனை மதிக்காத, இந்த வார்த்தை ரொம்ப கவனிக்க, மனிதனை மதிக்காத தெய்வத்துக்கு பயப்படாத ஒரு மனுஷனிடத்தில் நியாயத்தை எதிர்பார்க்க முடியுமா? அப்போ மனிதனை மதிக்காத ஒரு மனிதனிடத்தில் இரக்கத்தை எதிர்பார்க்க முடியுமோ? மனிதனை மதிக்காத ஒரு மனிதனிடத்தில் நம்ம எவ்விதத்தில் அவனிடத்தில் அன்பை எதிர்பார்க்க முடியும், கருணை எதிர்பார்க்க முடியும்? அப்போ இந்த இடத்துல அவர் சொல்றாரு, அவன் மனிதனை மதிக்காதவன், தெய்வத்துக்கு பயப்படாதவன். அவன் போய் என்ன பண்றான், அந்த அந்த மனுஷனிடத்துல போய் அவள் விண்ணப்பம் என்றான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வெகு காலம் வரைக்கும் அவனுக்கு மனதில்லை. எதுக்கு மனதில்லை? அவளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அவளுக்கு மனதில்லை. கொஞ்சம் கூட என்ன இல்லை, வந்தாலே போதே இல்லைன்னு சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லுவான் நினைக்கிறேன். அல்லேலூயா. சிலருக்கு பணம் கொடுக்குற உதவி செய்கிறேன்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டா, அப்படியா பார்க்கலாம் அப்படிம்பாங்க. அப்போ வரும்போதெல்லாம் தன்னை மறைத்துக் கொள்வார்கள். பார்த்துருக்கீங்களா? உதவி செய்ய விருப்பம் இல்லாதவர்கள் தங்களை மறைத்துக் கொள்வார்கள். மறைத்துக் கொள்வதை நம்ம பார்க்குறோமே. அப்போ இங்க வேதம் சொல்லுகிறது, அவளுக்கு அவன் உதவி செய்ய என்ன இல்லையா, மனதில்லை. அப்போ மனதே இல்லாத ஒரு மனுஷனிடத்துல ஒரு உதவியை எதிர்பார்த்து நித்தம் போய் கேட்டுக்கொண்டிருக்கிறாள். வேதம் சொல்லுகிறது, பின்பு அவன் நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டானாம். வார்த்தை கவனிச்சிங்களா? நான் தேவனுக்கு பயப்பட மாட்டேன், மனுஷனையும் மதிக்க மாட்டேன். ஆனால் இவன் வந்து என்னை என்ன பண்ணிகிட்ருக்கா, தொந்தரவு பண்ணிகிட்ருக்கா. அதனால் இவன் என்னை டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு என்ன செய்யணும், ஜெபத்தை செஞ்சு முடிச்சிடுவோம். இல்லை கவனிக்கிறீங்களா? இரக்கத்தினால் அல்ல, கருணையினால் அல்ல, அன்பினால் அல்ல, அவனுக்கு தொந்தரவு வரக்கூடாதுன்னு செய்கிறேன்னு சொல்கிறான். அந்த வார்த்தை நன்கு கவனிங்க. இந்த விதவை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறா. இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி, என்னை தொந்தரவு செய்யாதபடி இவளுக்கு நியாயத்தை செஞ்சிருவோம்ப்பா, கூப்பிட்டு பேசி அவளுக்கு என்னதை செஞ்சு முடிச்சிருவோம்ப்பான்னு சொல்லி அந்த இருதயம் திரும்பிட்டான். அதை சொல்லி தான் சொல்றாரு, பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அப்போ அநீதி உள்ள நியாயாதிபதி, மனிதனை மதிக்காத நியாயாதிபதி, மனிதன் மேல் கருணை வைக்காத நியாயாதிபதி, அந்த மனிதன் தன்னை அலட்டுவது, அந்த விதவை தன்னை அலட்டக்கூடாது என்று செய்ய திரும்புமானால், மனிதனை உண்டாக்கினவர், மனிதனை நேசிக்கிறவர், மனிதனுக்காக தன் ஜீவனையே கொடுத்தவர் எத்தனையாய் நமக்காய் செய்வர். கைகளை தெரிவிக்க ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. அதுதான் கீழே சொல்றாரு, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவர்களாயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அவர்கள் யாரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இயேசு சொன்னார் அல்லவா, ஒருவனின் பிதா இழுத்து கொள்ளாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான். இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு மனிதன் போறானாலே அது பிதாவாகிய தேவனுடைய சித்தம், தனி மனிதனுடைய விருப்பம் அல்ல, நம்ம விருப்பம் அல்ல. அப்போ தேவன் ஒரு மனிதனுடைய இருதயத்தை திருப்பினாதான் அந்த மனுஷன் இயேசு கொண்டே வர முடியும். அப்போ இந்த இடத்துல சொல்றார், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ அநீதி உள்ள நியாயாதிபதியே தன்னை அலட்டக்கூடாது, தொந்தரவு செய்யக்கூடாது, நியாயம் செய்ய வேண்டும் என்று இருதயம் திருப்புமானால் ஏன் இந்த ஓமையை கொண்டு அவர் சொல்லணும்? ஏன்னா விருப்பம் இல்லாத, இரக்கம் இல்லாத அநீதி உள்ள மனிதனே தன்னை தொந்தரவு செய்யக்கூடாது என்று நன்மை செய்வதற்கு அவன் இருதயம் திரும்புமானால் உயிரையே கொடுத்திருக்கிறேன் ஆண்டவர், ஜீவனையே கொடுத்திருக்கிற ஆண்டவர், கல்வாரி சிலுவையில் துடிக்க துடிக்க தம்முடைய ஒரே பேரான குமாரனை கோர பலியாய் கொடுத்தேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 21ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்கும் போது, மரத்திலே ஒருவன் தூக்கி போடப்பட்டால் அவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. சாவுக்கு ஏதுவான குற்றம் ஒருவன் செய்வானானால் அவனை மரத்திலே தூக்கி போடுவாயானால் அவன் பிரேதம் இரவிலே தொங்கலாகாது.
அந்நாளில் தானே இது அடக்கம் பண்ணப்பட வேண்டும். மரத்திலே தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். அந்த வார்த்தையின்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க அந்த சிலுவை மரத்திலே தூக்கி போடப்பட்டால், அப்படியானால் இயேசு சிலுவையில நமக்காக தொங்கினது நிமித்தம் தேவனால் கைவிடப்பட்டார். ஆகவே தன் கல்வாரி சிலுவையில இயேசு கதறினார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? சொந்த குமாரனை கிருபாதர பலியாய் கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ரோமர் 5:10 சொல்லுகிறது, நம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவர் தம்முடைய குமாரனுடைய மரணத்தினாலே நாம் அவரோடு ஒப்புரவாக்கி கொள்ளும்படி சூஸ் பண்ணியிருப்பார்னா, மரணம் எவ்வளோ கொடிதான ஒன்று. அது தம்முடைய குமாரனையே கொடுத்து அனுமதித்து தம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரே. அப்படி தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? வாக்கு பண்ணினதை நிறைவேற்றாமல் இருப்பாரோ? சொன்னதை செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயமாய் செய்வார். கர்த்தர் சொல்லுகிற காரியம். ஆகவே சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே தாமதித்து கொண்டே போகிறது, ஜெபம் பண்ணுங்கள். அவர் செய்வார். என் தேவன் காரியத்தை செய்யும் போது அது மேன்மையாக இருக்கும். ஜூலை மாதத்திலிருந்து தீர்மானம் விடுங்கள். ஆண்டவரே, ஒருவேளை நான் ஜூன் மாதத்தில் அப்படி நான் சோர்ந்து போயிருப்பேன், ஆனால் இன்றைக்கு நான் தீர்மானம் எடுக்கிறேன். ஆண்டவரே, இனி நான் ஜூலை மாதம் துவங்குகிறது, இனி நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே, எனக்கு தரும் வரை, நான் பெற்றுக்கொள்ளும் வரை நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே என்று ஜெபித்து பாருங்களேன், அற்புதம் செய்வார். ஜெபிக்கலாமா? கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை இதுதான். என் ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை செய்வார். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண எழுப்பி நிற்கலாமா? யூடியூப்ல இந்த மெசேஜை நான் அப்லோட் பண்ணுவேன் கர்த்தரோட கிருபையினால. அப்படி அப்லோட் பண்ணும்போது யூடியூப்ல பார்க்கிற தேவ பிள்ளைகளுக்கும் நான் இப்போதே பதிவிடுகிறேன், நீ சோர்ந்து போகாமல் ஜெபி. குழந்தை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிற நீ ஜெபி. வேலைக்கு காத்திருக்கிற நீ ஜெபி. நன்மைக்கு காத்திருக்கிற நீ ஜெபம் பண்ணு. ஜெபத்தை விடாது, ஜெபம் பண்ணு. யார் முடியாதுன்னு சொன்னாலும், யார் நடக்காதுன்னு சொன்னாலும், மனிதன் செய்கிறதில்ல, மனிதன் நமக்கு தரப்போறதில்ல, மனிதன் கிரியேட் பண்ண போறதில்ல. அவரே சர்வ சிருஷ்டிகர். அவர்தானே நமக்கு செய்யணும். ஜெபியுங்கள். இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஜெபியுங்கள். உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சோர்ந்து மாத்திரம் போகாதீங்க. கைகளை உயர்த்தி சொல்லும், ஆண்டவரே, இனி நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே, என் காரியத்தை முடிந்து போயிற்று என்று நான் விட மாட்டேன். அவ்வளவுதான், நான் சோர்ந்து போக மாட்டேன்ப்பா. நான் ஜெபிப்பேன். நம்பிக்கையற்றிருந்தாலும், நம்பிக்கையற்று போனாலும் நான் ஜெபிப்பேன். ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களா? இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் ஜெபம் ஒரு பவர்ஃபுல் வெப்பன். ஜெபம் ஒரு பவர்ஃபுல் வெப்பன். ஜெபிக்கவே தெரியாது, அறக்கதவை பூட்டிட்டு உட்கார்ந்து ஆண்டோட பேசுங்க. அதுதான் ஜெபம். எந்த காரியமான அவரிடத்தில் தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினவர் என் வாழ்வின் கசப்புகளை ஆனந்தமாய் மாற்றுவதும், மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினவர் என் வாழ்வின் கசப்புகளை ஆனந்தமாய் மாற்றுவதும் எத்தனை எத்தனை லேசான காரியம். சொல்லுவோமா? எத்தனை எத்தனை லேசான காரியம், எத்தனை எத்தனை லேசான காரியம், உமக்கு எத்தனை எத்தனை லேசான காரியம். நம்பிக்கையின் நம்பிக்கையின் தேவன் நீரே, என் வாழ்வின் ஆதாரம் நீரே. ஹல்லேலூயா. நம்பிக்கையின் கர்த்தர் இயேசுவே, என் வாழ்வின் எஸ் நம்பிக்கையின் தேவன் நீரே, நம்பிக்கையின் தேவன் நீரே, என் வாழ்வின் ஆதாரம் நீரே. ஹல்லேலூயா. நம்பிக்கையின் கர்த்தர் இயேசுவே, என் வாழ்வின் ஜீவன் நீரே. நல்ல பிதாவே, நன்றுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரம். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். வாக்கு பண்ணியிருக்கீங்க.
ஆலோசனை கொடுத்திருக்கிறீங்க. நீர் எங்களுக்கு சொன்னதை நிச்சயமாய் செய்வீர். எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வைத்து நீர் செய்கிற தேவன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. பிரசங்கி 3:11 ஞானி சொல்லுகிறான், அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். எங்கள் வாழ்க்கையில் அப்படியே நீர் செய்கிறீர். குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் நீர் குறித்த நேரத்தில் பிள்ளையை கொடுத்து மகிமைப்படுவீர். இயேசுவின் நாமத்தில் மீண்டும் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. நீர் சொன்னதை செய்து முடிப்பீர். வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலையை கொடுப்பீர். உயர்வு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு உயர்வை கொடுப்பீர். நன்மை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நன்மை வர பண்ணுவீர். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய வல்லமை வெளிப்படும். ஒரு நாளும் அதில் நீர் விட்டு கொடுக்கவே மாட்டீர் சுவாமி. ஆகவே உம்முடைய பிள்ளைகள் அனுதினமும் ஜெபிக்கும்படி நீர் வாஞ்சிக்கிறீர். இந்த ஆலோசனை பெற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகள் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருப்பார்களாக, ஜெபிப்பார்களாக. தங்கள் காரியங்கள் நிமித்தம் புலம்பாமலும் அங்கலாய்க்காமலும் அதை குறித்து மற்றவரிடத்தில் சொல்லி மனங்கசந்து போகாமலும் என் தேவனாய் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறதை எனக்கு செய்வார் என்று அவர்கள் உம்மிடத்தில் வந்து காரியத்திற்கு ஜெபிப்பார்களாக. நீதியுள்ள நியாயாதிபதி தன்னிடத்தில் வழக்குக்காய் நியாயம் கேட்டு வந்தவளை மதியாதிருந்தும் அவளுக்கு செய்ய மனதில்லாதிரும் இருந்தான் என்று சொல்லி நீர் தொடர்ந்து சொல்லியிருக்கிறீர். அப்படிப்பட்ட அந்த மனிதன் தன்னிடத்தில் வந்து அவர் அடிக்கடி தன்னை அலட்டிக் கொள்கிறது நிமித்தம் தன்னை தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காக அவளுக்கு நியாயம் செய்வேன் என்று அவன் நியாயம் செய்தான் என்ற இடத்துல சொல்லுகிறேன். அநீதி உள்ள நியாயாதிபதியே இதை செய்வானானால் அந்த காரியத்தை நீ இதில் சுட்டி காண்பிக்கிறீர். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் அப்படிப்பட்டவர் பிள்ளைகளின் காரியத்தில் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று நிச்சயமாய் செய்வீர். நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தை பிள்ளைகள் எதிர்பார்க்கிற நன்மையை நீர் கொடுப்பீர். இந்த மாதத்தில் கொடுப்பீர், வரும் மாதத்தில் கொடுப்பீர். இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகள் அதை பெற்றுக்கொள்வார்கள். ஆசீர்வதிக்கிறேன். மாத்திரமல்ல, தொடர்ந்து கிருபை இருக்கட்டும். இந்த ஊழியத்தை நேசித்து செபிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தை நேசித்து கொடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். இந்த மாதம் அடுத்த மாதத்திற்கு இந்த நாளே கொடுத்த பிள்ளைகளும் உண்டு. ஆசீர்வதியும். இனி கொடுக்க போற பிள்ளைகளை ஆசீர்வதியும். 1000 மடங்கு நன்மை உண்டாக அனுக்கிரகம் பாராட்டும் ஆண்டவரே. அவர்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கலும் சகல ஐஸ்வர்யத்தில், சுகத்தில், கனத்தில், மகிமையில, மேன்மேல பல மடங்கு உயர்ந்திருப்பார்களாக என்று வாழ்த்துகிறேன். நன்மை காணப்படும். எதிர்பார்ப்பு நிறைவேற்றிக்கொடும். தூர தேசத்தில் இருக்கிறவர்களும் உண்டு. கர்த்தர்களை ஆசீர்வதியும். தூர தேசங்களில் இருக்கிறவர்களை ஆசீர்வதியும். தூர தேசங்களில் இருந்து இந்த ஊழியத்தை நேசித்து ஜெபிக்கிற கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும். கிருபை உண்டாகட்டும். அருமையான ஒரு சகோதரன் பலமுறை என்னிடத்தில் தொடர்பு கொண்டு பேசின காரியத்தை நினைப்பூட்டுகிறீர். இங்கிலாந்து தேசத்திலிருந்து சாமுவேல் என்கிற ஒரு சகோதரன் பலமுறை எனக்கு தொடர்பு கொண்டு பேசினதை நினைப்பூட்டுகிறீர். அந்த மகனுக்காக ஜெபிக்கும்படி பாரப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த மகனுக்காக நான் ஜெபிக்கிறேன். சோர்ந்து போகாமல் இந்த மகன் ஜெபிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறேன். தகப்பனே, இந்த மகன் எந்த இடத்துல இருந்தாலும் வல்லமை தொடுவதாக சுவாமி, தொடுவதாக. அந்த மகனுக்கு வர வேண்டிய நன்மை வரட்டும். அரசால் முடக்கி வைத்திருக்க அரசால் முடக்கி வைக்கப்பட்டிருக்கிற அந்த வங்கி காரியங்கள் அந்த முடக்கத்திலிருந்து விடுதலையாகட்டும். அந்த மகன் அந்த வங்கி பரிவர்த்தனைகளை மீண்டும் செயல்படுத்துவது கணக்கரகம் பாராட்டுவீராக. மகன் மீது சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள் விடுதலை கொடுப்பீராக. அதே தேசத்தை தலைநின்று நிற்க செய்வீராக. என்னும் ஜெபிக்க கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஐக்கியத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். என்னோடு இணைந்து ஓடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஐக்கியத்தில் இணைந்து ஊழிய செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஐக்கியத்தில் இணைந்து உதாரணத்துமாய் கொடுத்து தாங்குகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். பொருளாலும் ஸ்தோத்திரம் பணத்தாலும் தாங்குகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபை பெருகட்டும். வந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் சமாதானத்தை கட்டளிடும். இந்த ஊழியத்தின் மூலமாய் நடக்கிற எல்லா கூட்டங்களையும் ஆசீர்வதியும். 3வது சனிக்கிழமை நடக்கிற கிருஷ்ணா கல்யாண மண்டபம், பாளையங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் அருகே நடக்கிற கிருஷ்ணா கல்யாண மண்டபத்தில் நடக்கிற அந்த விடுதலை கூட்டத்தை ஆசீர்வதியும். ஒவ்வொரு அமாவாசை இரவும் திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் பின்புறம் இருக்கிற கிரேஸ் காலில் நடக்கிற முழுவரோ ஜபத்தை ஆசீர்வதியும். இந்த ஜப மையத்தில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதியும். தாமஸ்தரில் இருக்கிற கூடாரத்தில் நடக்கிற ஊழியத்தை ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கனமகிமை முக்கிய நடக்கிறேன். தாழ்த்து உயர்த்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.